முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பிறகு அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். அதனை போன்று இந்த ஜிஎஸ்டி சர்வீஸ் அண்ட் குட்ஸ் அண்ட் டாக்ஸ்ல எந்தெந்த பொருட்கள் எவ்வாறு வரி விதிக்கப்படுகிறது, அதனால் நமது தமிழ் மக்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுகிறதோ அதனை எல்லாம் நடுவண் அரசிற்கு கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று கூறினார்கள். அதனை போன்று நம்மளுடைய மத்திய அரசினுடைய திட்டங்கள் நம்ம தமிழ் மக்களுக்கு விரோதமாக இருக்கின்ற பொழுது அதனையெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே நம்மளுடைய தமிழ் மக்களினுடைய நலனை மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி கட்டி காத்தார்களோ அதனை போன்றே நீங்களும் தொடர்ந்து இந்த தொடரிலும் நன்கு நம்முடைய தமிழ் மக்களுக்காக போராட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கினார்கள். வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க, பதில் சொல்றேன். சார், நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழக சட்டசபையிலிருந்து சட்டம் இயற்றப்பட்டு அது மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது உங்களுக்கெல்லாம். அதனால மத்திய அரசினுடைய ஒப்புதல் பெற்ற பிறகுதான் இந்த சட்டமாக வர வேண்டும். மத்திய அரசு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நம்மளுடைய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் இது சம்பந்தமாக தொடர்ந்து நல்ல முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். நாம் நல்ல பலன் கிடைக்கும் என்று நம்புகிறோம். இதற்கிடையில் நம்மளுடைய தமிழ் மாணவர்களுடைய நலன் கருதி 85 விழுக்காடு நம்மளுடைய ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுக்கு இடம் ஒதுக்கிறதுக்கு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு அதற்கு அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டு அதன்படி இப்பொழுது அட்மிஷனும் நடைபெற போகுது. அதுதான் நடக்கும், அப்படிதான் நடக்கணும். நீட்டை பொறுத்தவரையில மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அழுத்தம் கொடுத்து ஒரு வருடம் தள்ளி போடப்பட்டது. அதற்கு பின்பாக, மறைவுக்கு பின்பாக போதிய அழுத்தம் கொடுக்கப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களே மொத்தமா சந்திச்சு பேசல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியும் வலியுறுத்துறாங்க, எங்களையும் அழைத்து சென்று நீங்க அழுத்தம் கொடுக்கலன்னு கேட்கிறாங்க. சார், அதாவது ஒரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயலுக்கு விளைவு அல்லது பலன் கிடைக்கும். மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது அவர்களுடைய எடுத்த முயற்சிக்கு அப்பொழுதே நான் பாராளுமன்றத்தில் 2 வருடங்களுக்கு இந்த ஆர்டினன்ஸை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு நாங்கெல்லாம் கெஞ்சினோம். இல்ல, 1 வருடத்துக்கு கொடுத்தா போறோம், அந்த 1 வருட காலத்தில் மாணவர்கள் தயாராகிடுவாங்கன்னு மத்திய அரசு அதுல தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்த மாட்டாங்கிறது. எனவே இந்த நம்மளுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடமோ அல்லது தமிழக அரசிடமோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமோ எந்த குறையும் கிடையாது. ஏனென்றால் உடனே இப்பொழுது தனி சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. எனவே அம்மா அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். இப்பொழுது தனி சட்டம் இயற்றப்பட்டு இந்த சட்டம் அங்கே மத்திய அரசினுடன் நிலுவையில் உள்ளது. மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு போகவே இல்ல, ஒரு அலுவலகத்தில் இருக்கு சார். அது நீங்க இங்க வெளியில இருந்து பாக்குற போது சொல்றீங்க சார். அவருடைய அலுவலகத்துக்கு எப்ப போகும்? இந்த மத்திய அமைச்சரவை முடிவெடுத்து இதற்கு நீங்க அனுமதி கொடுக்கலாம், கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாதான் அங்க போகும். இது இண்டிபெண்டா பிரசிடென்ட் எடுக்கிற முடிவு இல்ல. அது மத்திய அரசு அமைச்சரவை எடுக்கிற முடிவை தான் அவர் கையெழுத்து போடணும். மத்திய அரசு இன்னும் முடிவு எடுக்கல. அதனால தமிழக அரசின் மீது எந்த குறையும் இல்லை. இன்றைய எங்களுடைய அறிவுரை கூட்டத்தில் கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அந்த பைப்பானது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுதே பதிக்கப்பட்டு போகிறது. இப்பொழுது அதை ரீப்ளேஸ் தான் பண்றாங்க. புதுசா ஒன்னும் போடல. திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வகைக்கும் உண்மையை இடம் கொடுத்து விட்டது. இப்பொழுது அது புதிதாக பிரச்சனையை போன்று அவர்கள் சொல்கிறார்கள். அமைச்சரவை முடிவெடுத்த பின்னாடிதான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னு சொல்றீங்க. இப்ப குடியரசுத் தலைவர் தேர்தல் நேரம் அழுத்தம் கொடுக்கலாம்ல மத்திய அரசுக்கு? நிச்சயமாக கொடுக்கிறோம் சார். நாங்க ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கொடுக்கிறோம், அழுத்தம் கொடுக்கிறோம். இப்பொழுது நாங்க குடியரசுத் தலைவர் தேர்தலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு மனதோடு இந்த பிஜேபி அரசு நிறுத்தி இருக்கின்ற கேண்டிடேட் தான் நாங்க சப்போர்ட் பண்றோம். கீழமை நீதிமன்றங்கள்ல நீட் தேர்வு போன்ற அகில இந்திய அளவுல ஒரு தேர்வு வச்சுதான் நீதிபதிகள் நியமிக்க போறதுக்கான முயற்சியை மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்கதா சட்டப்பேரவையில் பேசப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கிறீங்க, அதாவது சுப்ரீம் கோர்ட்லயும் அந்த மாதிரி ஆப்சர்வேஷன்ஸ் அது மாதிரி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க சார். அதனை ஒட்டி மத்திய அரசும் அந்த மாதிரி எடுத்திருக்கிறாங்க. அதுலயும் கூட
இந்த கீழமை நீதிமன்றங்களுக்கு, அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், முன்சீஃபுக்கு அவங்க சொல்லல. அதுக்கு மேல உள்ள பதவிக்கும் தான் இந்த லா மினிஸ்ட்ரியில மீட்டிங் நடந்த பொழுது நானும் கலந்துக்கிட்டேன். நான் என்னுடைய எதிர்ப்பை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அந்த லேர்னிங் ஆஃப் லா, சட்டத்தை படிக்கிறதுங்கிறது ஒரே சமயத்தில் படித்து கத்துக்க முடியாது. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாகவும் ஜிஎஸ்டியில் உள்ள சிரமங்கள் குறித்தும் மத்திய அரசுக்கு தெரிவிப்பது குறித்தும் முதலமைச்சருடனான ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டதாக அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். இதன் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.